இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 2 கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி விப்ரோ கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ். ஸோ விப்ரோலேருந்து 2 ரோலுக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக சென்னையில் கொடுக்கப்பட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் சிடி டெக் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ. ஸோ இந்த கம்பெனிக்கு உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் டேரெக்டாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாயரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டு அப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த 2 கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா விப்ரோ கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ரோல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லை என்னென்ன ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கூடிய ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படின்ற ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா ப்ராசஸர் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை லொக்கேஷனில் அவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ரோல் ப்ராசஸர். ஒர்க் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 5:30 PM 3 AM வரைக்கும், இயர்லி மார்னிங் 3 AM வரைக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் இருக்கும். அப் டு டேட் 1லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ண டே 1லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் இருக்கும் அப்படின்றது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேப் ட்ராப் ஃபெசிலிட்டி இருக்குது, டோர் ஸ்டெப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12 மந்த் அதாவது 1 இயருக்கு உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றத அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர்லேருந்து 3.6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில், அதாவது ஐடி ஃபீல்டு ஆர் ரெலவெண்ட் இந்த கஸ்டமர் சர்வீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயினியாக சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து 3.6 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். 4 இயர்ஸ் டிகிரி, அதாவது இந்த இன்ஜினியரிங் பண்ணவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஆஃப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதாவது ஃப்ரைடே வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ்ட் ஆஃப். ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பியா டெக் பார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒலிம்பியா டெக் பார்க் சென்னை, இதுதான் லொக்கேஷன். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி கேண்டிடேட்ஸ் வித் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இன்ஜினியரிங்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி இமீடியட் ஜாயினர்ஸ் 1 month நோட்டீஸ் பீரியட் வில் பி கன்சிடர் ஃபார் திஸ் ரோல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட் ஜாயினர்ஸ் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பேப்பர் போடணும் அப்படின்னா நீங்கள் 1 month வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு மினிமம் 15 days ஆர் 30 days அப்படி தான் வரும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1 monthக்கு மேலே எனக்கு டைம் வேணும் அப்படின்னா இவங்க அதுக்கு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ரோல் அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பிளானுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. Involve series of steps in processing the employee health and welfare plans for US companies அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி தான் இது. ஒரு 1-on-1 கஸ்டமர் இந்த யூஎஸில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. எரர் ஃப்ரீ ப்ராசஸிங் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. டைம்லி டெலிவர் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் டேட்டா அட் த ஹையஸ்ட் பாசிபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். குயிக் லேர்ன் நியூ ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வருது, அது சம்மந்தமாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை
அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடாப்டபிலிட்டியாக சீக்கிரமாக லேர்ன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட், வேலிடேட் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு, இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தனியாக லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்கான ஒரு ப்ரொஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அதே தான், சென்னை கொடுத்துருக்காங்க. டெக் ஹையரிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப், அதாவது பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்றது ஒரு L3ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கான ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கான ஒரு ப்ரொஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் L3ல ஒர்க் பண்ண போகிறீங்க, மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் L3 வரைக்கும் ஒர்க் பண்ணவங்க, L1 L2 L3 வரைக்கும் ஒர்க் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டெஸ்ட் இன்ஜினியர், அதாவது சீனியராக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஃப்ரெஷர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சீனியர் டெஸ்ட் இன்ஜினியர், யூ ஷுட் ஏபிள் to devise test strategy, review test plan, traceability matrix and ensure usage of tools for optimization. You should be able to ensure the availability test environment, design test and defect reporting formats and manage the team அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 3 to 5 years of experience வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. As a senior test engineer, you should able to devise test strategy, review test plan. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 3 to 5 years வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கணும், டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாராவது இருக்கீங்க, இந்த ப்ரொஃபைலுக்கு நான் வந்து எலிஜிபிளாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா CD Tech இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இல்லை என்ன ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயினி பிகினிங் ஸ்டேஜ், நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் இப்போ தான் பாஸ் அவுட் ஆகி வரீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BE படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ BEயில் ECE அண்ட் EEE பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் பர்மனண்டான ஒரு ரோல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு ஜாப் தான், நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொகேஷன் வந்து சென்னை. குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், பேச்சுலர் டிகிரியில் ECE அண்ட் EEE BEயில் நீங்கள் வந்து பண்ணியிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். அண்ட் எபிலிட்டி டு ட்ரபிள் ஷூட் அண்ட் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ ஒரு கட்டத்தில் யோசிக்காம ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் த ஸ்டேஜ் போய் தான் நம்ம சில விஷயங்களை யோசிச்சு நம்ம சில ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் நாலேஜ் ஆஃப் ரிமோட் access systems such as TeamViewer அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எபிலிட்டி டு ட்ரபிள் ஷூட் காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இஷ்யூஸ். ஏதாவது சாஃப்ட்வேர்ல ஆகட்டும் சரி, இல்லை வந்து ஹார்ட்வேரில் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்குரிய எபிலிட்டி இருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் திங்கராக இருக்கணும், ஒரு அனலைட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிட்டிக்கலாக நம்ம யோசிச்சு சில விஷயங்கள் வந்து சால்வ் ஆகலை அப்படின்னா நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலிங் நியூ ஹார்ட்வேர், software and networking system. Next, diagnosing and troubleshooting hardware, networking and software issues. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கேட்குறாங்க. L1 சப்போர்ட் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான். L1 சப்போர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சப்போர்ட்டும் வந்து பார்த்தா இருக்கும், இந்த ரோலும் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ப்ரொபோசிங் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ், ப்ரொவைடிங் பேசிக் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெயின்டைனிங் குட் கிளைண்ட் ரிலேஷன்ஸ், கம்ப்ளீட்டிங் ஜாப் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையராக கொடுக்கப்பட்டிருக்க டீட்டெயில் CD Tech இன்னோவேஷன் அப்படின்ற கம்பெனிலேருந்து. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயருக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப். ஸோ இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் விப்ரோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 1 இயர்லேருந்து 3.5 3.6 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.